முத்து வந்தா நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு போய். முத்தம்மா, என்ன காரியம் பண்ணீங்க? யாசகம் வாங்குற அளவுக்கு அந்த ஈஸ்வரன் நம்மளை கைவிட்டல. கடல்ல நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் துடுப்பு போட்டு போராடி மீன் பிடிச்சே பழக்கப்பட்டு போன மீனவங்க நாம. வாழ்க்கையில அதே மாதிரி போராட கத்துக்கணும். நான் வணங்குற அந்த ஈஸ்வரன் என்னைக்கு நம்மளை கைவிட்ட மாட்டான். முத்தம்மா, கைவிட்ட மாட்டான். நான் போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். பேச்சுன்னா பேச்சு தான். நீ எல்லாம் ஏன் என்ன உயிரோடு இருக்க? பெரிய மீன் கிடைச்சது, சிவார்ப்பான கடலுக்குள்ள விட்ட. சிவன் சிவன் வீட்டை தான் பட்டினி போடுற, எனக்கு ஏன் போக்கு காட்டுற? ஆமா, சிவன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவியா? நிச்சயமா. அந்த சிவனுக்காக இந்த உடம்பு, உயிர் எல்லாத்தையுமே கொடுப்பேன். அதிபத்தா, முடிவா ஒண்ணு கேட்கிறேன். அந்த சிவன் உனக்கு கடன் கொடுத்தானா இல்ல நானா? செங்கோடா, இந்த வாழ்வே அவன் போட்ட பிச்சைதான் ஐயா. உனக்கு இருக்கிற வசதி, உன் குடும்பம், குழந்தைங்க எல்லாம் அவன் போட்ட பிச்சையா. அப்படி பார்த்தா நாம எல்லாருமே அந்த சிவனுக்கு கடன் பட்டவங்க தான் ஐயா. சொன்ன அன்னைக்கு கோவிலையும் என்ன எதிர்த்த, இன்னைக்கும் நீ அடங்கல. பேச்சை இத்தோட நிறுத்திக்க. சிவம் போட்ட பிச்சையா? என்னையும் கடனாளி ஆக்குறியா? ஜாக்கிரதை போ. எல்லாரும் போங்க, காலையில வாங்க, போங்க. திமிர் பிடிச்சா காளி ஐயா. அருந்ததி எங்க? அம்மாவும் குழந்தையும் கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. கோவிலுக்கு எப்பதான் திருந்த போறாங்களோ? சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா. காளி ஐயா. அருந்ததி எங்க? அம்மாவும் குழந்தையும் கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. கோவிலுக்கு எப்பதான் திருந்த போறாங்களோ?
அம்மா மரகதம் 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 அம்மா மரகதம் மரகதம் அம்மா மரகதம் சரியா பாம்பு கடிச்சிருச்சே இப்ப நான் என்னையா செய்வேன் ஈஸ்வர காப்பாத்துவோமா. உன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை பாரு. உன்னை விட கஷ்டப்படுறவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய். அதுதாம்மா பெரிய தொண்டு. அன்பே சிவம். அம்மா மரகதம் 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 அம்மா மரகதம் மரகதம் நீ பொழைச்சிட்டேம்மா. ஈஸ்வரா என் மகளை காப்பாத்திட்டப்பா காப்பாத்திட்ட. அந்த கடவுள் தாம்மா என் மகளை காப்பாத்துறதுக்கு உன்னை இங்க அமுச்சு வச்சிருக்காரு. நீ யாரும்மா? என் பேர் ஈஸ்வரி, அதிபத்தரோட மகனான இவங்க எங்க அம்மா. அதிபத்தரோட மகளா? ரொம்ப நன்றிம்மா. சரி சரி, முதல்ல குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ம். நாங்க வரோங்க. ஆ. शम्भो महादेवा शिव शम्भो महादेवा शम्भो महादेवा शिव शम्भो महादेवा அம்மா வீட்டுல யாரும்மா? செங்கோட ஐயா வந்திருக்காரு. ஐயா கும்பிடுறேங்க ஐயா. அவர் காலையிலேயே கடலுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு எப்படியும் உங்க கடனை கொடுத்துருவாங்க ஐயா. இல்லம்மா, நான் கடன் கேட்க வரலம்மா, மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். அவருக்கு நான் எவ்வளவோ தீங்கு செஞ்சிருக்கேன். ஆனா என்னை இப்ப கடன்காரன் ஆக்கிட்டாருமா. ஆமாம்மா, எங்க குடும்பமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. என்னையா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலீங்களே. ஆமாம்மா, நேத்தி உங்க மக என் பொண்ணு உயிரை காப்பாத்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் அதிபத்தரை கை நீட்டி அடிச்சதுக்கு அந்த ஈஸ்வரன் தாமா பாம்பு ரூபத்துல வந்து என் கண்ணை திறந்துட்டாரு. இனிமே நான் பழைய செங்கோடன் இல்ல, புது மனுஷன். ஆமா, இனிமே அதிபத்தரோட கடனை நான் கேட்கவே மாட்டேன். அதிபத்தர் வந்தா சொல்லுங்கம்மா. சரிங்கய்யா. அப்போ நான் வர்றேன். வாங்கய்யா. வர்றேம்மா. வரேம்மா, வரேன். வாங்க.
என்ன பசங்க கிளம்பிட்டீங்களா? ஆமா ஐயா, மழை பிடிச்சிருச்சு, அதான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன். மழை அதிகமா தான் பிடிச்சிருச்சு. என்ன அதிபத்தர் கரை சேரலையே? அட மழைக்கு எங்கேயாவது ஓட்டிருப்பாரியா, வந்துருவாரியா? மாறி மாறி வாயா. அதிபத்தர் எங்கயா? அதிபத்தரே, அதிபத்தரே, சொல்லியா? அதிபத்தருக்கு என்ன ஆச்சு சொல்லியா? என்ன ஆச்சு? சாயங்காலம் வரைக்கும் மீனே கிடைக்கலீங்க. வடக்கு மூல பக்கம் போனோம், அங்க ஒரு தங்க மீன் கிடைச்சதுங்க. எடுத்துட்டு கரைக்கு போலாம் வானு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டாரு. முதல் மீன கடலை விடுதல்ட்டு மீனோட விழுந்து செத்து போயிட்டாருங்க. அங்கும் பகலும் சிவனே கதி, நீ இருந்த நம்ம அதிபத்தருக்கா இந்த கதி? ஐயா, இப்ப நான் செங்கோடையா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். சரி 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 சரி, காத்து போய் அதிபத்தருடைய மனைவி மக்களை எல்லாம் நீங்க வர சொல்லு. நான் இப்பவே குப்பத்துக்கு போய் எல்லாரையுமே கொண்டு வந்துடுறப்பா. சீக்கிரமா வந்துடுறேங்க ஐயா. ஈஸ்வரா. அதிபத்தருடைய மனைவி மக்களை எல்லாம் நீங்க வர சொல்லு. நான் இப்பவே குப்பத்துக்கு போய் எல்லாரையுமே கொண்டு வந்துடுறப்பா. சீக்கிரமா வந்துடுறேங்க ஐயா. ஈஸ்வரா. ஐயா, நாலா பக்கம் தேடி பார்த்தோமுங்க, அதிபத்தர் பணத்தை கண்டுபிடிக்க முடியலையா? ஆமாங்க. இந்த மழையும் காத்துலையும் அவர் எங்கேயா போய் தேட முடியும்? அதிபத்தரை அந்த சிவனே எடுத்துக்கிட்டான். முதல் மீனை சிவனுக்குத்தான் போடுவேன்னு அவர் எடுத்துக்கிட்ட தீவிரமான பக்தி இப்ப அவரையே பலி வாங்கிடுச்சே. எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அந்த ஈஸ்வரன் காப்பாத்துவாருன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அந்த நம்பிக்கை வீண் போகாதுங்கய்யா. 2 குழந்தைகளையும் என்னையும் இப்படி அனாதையா விட்டுட்டு போக மாட்டாரு, போக மாட்டாரு. உங்க நல்ல மனசுக்கு அந்த கடவுள் அவரை காப்பாத்தி தான் தருவாரு. அழாதம்மா. இருங்க இருங்க, அங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கு. மகாதேவா சிவ சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா. இருங்க இருங்க, அங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கு. இங்கே யாரும் அதிபத்தருடைய மனைவி? நான் தாங்கய்யா. இந்த மீனை தங்களிடம் ஒப்படைக்கும்படி அதிபத்தர் கூறினார். ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நிச்சயமா இது தங்க மீனா இருந்தாலும் அது சிவனுக்கு தான் அர்ப்பணம் பண்ணிருப்பாரு. நானே விரும்பி தருகிறேன், வாங்கிக் கொள்ளம்மா. இந்த வாங்கிக்கொள். வேணாங்கய்யா, வேணாம். எனக்கு என் புருஷனே இல்லைங்கும் போது இந்த மீன் எனக்கு தூசு மாதிரி. பொன் மீன் வேண்டாம், எனக்கு என் புருஷன் தான் வேணும். தங்கம் வேணாம், எனக்கு தாலிதாயா வேணும், தாலிதான் வேணும். கலங்காதீங்க, உன் கணவன் சாகவில்லை, வெறும் மயக்கம்தான். அதிபத்தா, அதிபத்தா, எழுந்து அதிபத்தா, எழுந்து. இந்த அதிபத்தா பெற்றுக்கொள். ஐயா, இவர் எப்படி காப்பாத்துனீங்க? இவன் கடலிலே விழுந்து விட்டான். என் மகனான இவனை நான் தூக்கி கொண்டு வந்தேன். உங்க மகனா? ஆமாம். எத்தனை துன்பங்கள் இடர்கள் வந்தாலும் எடுத்துக்கொண்ட தொண்டிலிருந்து இம்மி பிறளாது எமக்கு அவன் தலைமீனை தந்ததால் இவன் எனக்கு மகன்தான். ஐயா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? புரியவில்லையே. புரியவில்லையா? வறுமை என்னும் அரக்கன் உன்னை வாட்டிய போதும் பெருமையோடு சிவார்ப்பணம் செய்தவன் நீ. உன்னை புரியாத உலகம் புழுதி வாரி தூற்றிய போதும் தலைமீனை எனக்கு தந்தவன் நீ. இன்னுமா உனக்கு புரியவில்லை?
என்னை நன்றாக பார். சர்வேஸ்வரா, அப்பனும் அம்மையும் சிவமே, ஒப்பிலா உலகமும் சிவமே, செப்பில் அரசரும் சிவமே, தேவாதி தேவரும் சிவமே, இப்புவியெல்லாம் சிவமே, என்னை காத்ததும் சிவமே. ஈஸ்வரா, சர்வேஸ்வரா. அதிபத்தரே, உம்முடைய பக்தியை மெச்சினேன். உம்முடைய சிவத்தொண்டு உலகறிய செய்யவே யாம் இந்த விளையாடல்களை புரிந்தோம். பெயரோடும் புகழோடும் அனைத்து செல்வங்களும் பெற்று இறுதியில் எம்மை வந்து அடைவாயாக. சம்போ மகாதேவா, லோகநாயகி, நடந்து நடந்து கால்களெல்லாம் வலிக்கிறதே. அகோர பசியா இருக்கு, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பஞ்சமந்தமையால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டோம். இனி நமக்கு அந்த ஈசன்தான் நல்ல வழி காட்ட வேண்டும். ஐயா பெரியவரே, நீங்கள் இருவரும் வெகு தொலைவில் இருந்து வருகிறீர்களா? ஆமப்பா, மேற்கே இருந்து வருகிறோம். எங்கள் ஊரின் பெயர் திருவளமையூர். பஞ்சம் வந்ததால் ஊரை விட்டே காலி செய்து கால் போன போக்கில் பிழைப்பு தேடி வந்தோம். ஏனப்பா சிரிக்கிறாய்? எங்களது கதையை கேட்டு ஏளனம் செய்கிறாயா? இல்லை பெரியவரே, உங்கள் ஊரின் பெயருக்கும் நீங்கள் சொன்னதற்கும் பொருத்தம் பார்த்தேன். சிரிப்பாக தோன்றுகிறது எனக்கு. திருவோணமையூரில் பஞ்சம் என்கிறீர்களே, அதை சொன்னேன். பெயரு கேட்டார் போர் எல்லாமே அமைந்து விடுகிறதா என்ன? சரி, அதை விடு தம்பி. நாங்கள் போதும் போதும், புரிகிறது எனக்கு. பசியார உணவு, இருக்க இடம், அதுதானே வேண்டும். கவலைப்படாதீர்கள். அந்த சொக்கேச பெருமானின் அருளால் நீங்கள் மிதித்திருப்பது எங்கள் அமர்நீதியாரின் எல்லையை. அமர்நீதியாரா? ஆம் பெரியவரே, அமர்நீதியார். பெயருக்கேற்றார் போல் அமரத்துவம் வாய்ந்த நீதி வழங்குவதில் வல்லவர். தம் வள்ளன்மையால் நாட்டு மக்களின் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவர். பெரியவரே, தாயே, நீங்கள் இருவரும் என்னோடு வாருங்கள் திருநள்ளூருக்கு. அங்கே உங்களை போன்ற வறியவர்களுக்காகவும் சிவனடியார்களுக்காகவும் தனித்தனியாக மடம் அமைத்து எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார் எங்கள் அமர்நீதியார். அது மட்டுமல்ல பெரியவரே, உங்களை போன்ற வெளியூர் வாசிகளை அழைத்துச் செல்வதற்காகவே என் போன்ற வீரர்களை எல்லைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். என்னோடு வாருங்கள், உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும். வாருங்கள், போகலாம். ஐயா, நன்றி. அமர்நீதியார் நெடுவழி வாழ்க. வாருங்கள் தாயே. வாழ்க. ஐயா, நான் அமர்நீதியாரின் பெருமடத்திலிருந்து வருகிறேன். அப்படியா? தங்களை போன்ற சிவனடியார்களுக்கு புதிய மாற்றுடை தர உத்தரவு. மிக்க மகிழ்ச்சி. பெற்றுக் கொள்ளுங்கள் ஐயா. எனக்கு கொடுங்கள் ஐயா. பிறருக்கும் கொடுத்து தாங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சரி. நீராடி புதிய ஆடை அணிந்து கொண்டு மதியம் நடக்கும் அன்னதான விருந்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஐயா, உங்களைத்தான், வந்து விடுங்கள். காத்து கொண்டிருக்கிறேன். என் போன்று மாற்று உடை கூட இல்லாத கந்தை சாமிகளுக்கு புதிய உடையா? என்னே அமர்நீதியாரின் பண்பு, அன்பு. அவர் என்றும் நீடோடு வாழ வேண்டும். சும்மா இருமையா. ஆமாம், இந்த புதிய ஆடையை அணிந்து கொண்டால் பழைய ஆடை என்ன செய்வது? ஆமாம், உமது பழைய ஆடையில் என்ன இருக்கிறது? கசக்கி கட்ட நூல் கூட மிஞ்சுமா என்பது சந்தேகம். உமக்கு எப்படி தெரியும்? அந்த ஆடையை எரிந்து விட்டு, எந்த ஆடையை? அந்த பழைய ஆடையை எரிந்து விட்டு விருந்துக்கு புறப்படுங்கள். பசி வைத்து ஆமாம், எனக்கு கூட. குளித்து விட்டு புதிய ஆடை அணிந்து கொண்டு வர சொல்லி இருக்கிறார். குளிப்பதா? அது ஒன்று பாக்கி இருக்கிறதா? இன்றாவது குளி. தூமணி மாடத்து தூங்கா மணிவிளக்காக பாதொடுக்கும் சான்றோரால் பார்போற்ற பேரெடுத்த திருநல்லூரில் வான் போன்று பொய்க்காமல் வளம் கொண்ட வள்ளன்மையால் சிவனடியே சிந்தித்து சீர்பெற்ற ஓங்கிய ஞானத்தால் உயர்ந்த மகன்
நீதி நியாயம் தன்னை தன் இன்னுயிரும் மேலாக போற்றும் அமர்நீதியார் கட்டிய திருமணத்தில் இன்று வறியவர்க்கும் சிவனடியாருக்கும் திருவமுது படைக்கும் வைபவத்திற்கு அழைப்பு விடுக்கிறோம். ஆமாம், என்ன இது அதிசயமாக இருக்கிறதே. இப்படி முரசறிவித்து திருஅமுது படைக்கிறாரே அமர்நீதியார், இதனால் யாரும் உழைக்காமலே உண்பதற்கு வழிவகுத்து விடாதா? ஐயா, நீங்கள் என்ன திருநெல்லூருக்கு புதியவரா? ஆமாம். அதுதான் உங்களுக்கு தெரியவில்லை. இந்த திருமணத்திற்கு யார் உணவுண்ண வந்தாலும் அவர்கள் பொதுநலத் தொண்டு, ஆலய திருப்பணி அல்லது மடத்திற்கு ஏதாவது உதவி, இப்படி தங்களை ஒரு தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது இங்குள்ள பொதுவான விதி. நல்லா புரியுது. சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா. ஆமாம், என்ன இது அதிசயமாக இருக்கிறதே. இப்படி முரசறிவித்து திருஅமுது படைக்கிறாரே அமர்நீதியார், இதனால் யாரும் உழைக்காமலே உண்பதற்கு வழிவகுத்து விடாதா? ஐயா, நீங்கள் என்ன திருநெல்லூருக்கு புதியவரா? ஆமாம். அதுதான் உங்களுக்கு தெரியவில்லை. இந்த திருமணத்திற்கு யார் உணவுண்ண வந்தாலும் அவர்கள் பொதுநலத் தொண்டு, ஆலய திருப்பணி அல்லது மடத்திற்கு ஏதாவது உதவி, இப்படி தங்களை ஒரு தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது இங்குள்ள பொதுவான விதி. நல்லா புரியுது. அயன் ஹரி அமரர்கள் போற்றிய லிங்கம், எந்த களங்கம் இலா ஒளிர் லிங்கம், பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். முனிவர்கள் அமரர்கள் போற்றிய லிங்கம், காமனை எரிசை கருணாலிங்கம், ராவணன் கர்வம் அடக்கிய லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். வாசனையாவையும் பூசிய லிங்கம், புத்தியளித்திடும் காரணலிங்கம், சித்தர் சுரர் அசுரர் தொழுதிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். தங்கம் நவமணிகள் சூடிய லிங்கம், பாம்பினை இடையினில் சுற்றிய லிங்கம், தக்ஷனின் வேள்வியை வீழ்த்திய லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். குங்குமம் சந்தனம் மின்னிடும் லிங்கம், பங்கய மலரினை தாங்கிடும் லிங்கம், பொங்கிடும் வினைகளை தீர்த்திடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். தேவகணங்கள் துதித்திடும் லிங்கம், நல் இதயத்தினில் நிலவிடும் லிங்கம், சூரிய கோடி சுடர்விடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். எட்டு தளம் எழும் எழில் மிகு லிங்கம், யாவும் படைத்திடும் காரணலிங்கம், அஷ்டதரித்திரம் போக்கிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். இந்திரன் தேவரின் குரு தொழும் லிங்கம்,
தேவவன மலரில் பூசை கொள்ளிங்கம் முழு முதல் பரமேன விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். ஐயா அமர்நீதியாரே, அருந்தமிழ் நாட்டிடை சிறந்த திருநல்லூரில் தாங்கள் அரும்பாடுபட்டு கட்டிய திருமணம் இன்று சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது. அலைகடலென திரளும் திருவிழா கூட்டத்திற்கும் ஈசனடி போற்றும் சிவனடியார் கூட்டத்திற்கும் தாங்கள் செய்யும் சேவை கணக்கில் அடங்காத ஐயா. ஓம் நமச்சிவாய. அடியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்ற வள்ளுவர் வாக்குக்கு புத்துயிர் அளிக்கும் தங்களை எங்கனம் பாராட்டுவதென்றே தெரியவில்லை ஐயா. மென்மேலும் வளர்க உங்கள் தொண்டு. ஐயா, தங்கள் வாழ்த்துக்கள் அனைத்தும் இந்த திருநல்லூர் இறைவனையே போய் சேரும். பொருள் ஈட்டுவதை விட அதை பிறருக்கு கொடுப்பதில் தான் மனநிறைவும் பெருமையும் இருக்கிறது. தொட்டணைத்து ஒரு மணக்கேணி போல செல்வம் இறைத்தால் தானே சுரக்கும் அல்லவா? ஐயா, இங்கே வாருங்கள். நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன் ஐயா. அப்படியா? சற்று பொறுங்கள். மகாதேவா, இந்தார்கள் ஐயா, திருமணத்தை சந்தோஷமாக நடத்துங்கள். நன்றி ஐயா. ஓம் நமச்சிவாயம். ஐயா, பழையாறையில் கோயில் திருப்பணிகள் தங்கள் சித்தமுள் நன்றாக நடந்து வருகின்றன. மிக்க மகிழ்ச்சி. அப்படி என்றால் வரும் தை திங்களில் கோவில் குடமுழுக்கு விழாவை விமர்சையாக நடத்தி விடலாமே? ஆகட்டும் ஐயா, ஈசன் அருள் இருந்தால் எல்லாம் நன்றாகவே நடக்கும். ஈசனின் அருள் இருந்தால் மட்டும் போதாது, என்னுடைய பொருளும் தேவைப்படும். இந்தார்கள், இதை வைத்துக் கொண்டு விழாவை நடத்துங்கள். பணம் போதவில்லை என்றால் மறுபடியும் என்னிடத்தில் வாருங்கள். தங்கள் சித்தம் ஐயா. ஐயா வணக்கம். என்ன விஷயம்? பழையாறிலிருந்து தங்கள் உறவினர் வந்திருக்கிறார்கள். அப்படியா? இதோ வருகிறேன். பசுமலையாரே, தாங்கள் திருமணத்திற்கு சென்று மற்ற காரியங்களை கவனிங்கள். நான் எனது இல்லம் வரை சென்று வருகிறேன் ஐயா. ஓம் நமச்சிவாயம். வாருங்கள் வாருங்கள் உலகநாதரே. என்ன இது? எங்கள் ஊருக்கு வருவதற்கு தங்களுக்கு இப்பொழுதுதான் வைத்திருந்ததா? அமருங்கள். அமருங்கள். உங்கள் ஊரா? அமர்நீதியாரே, என்ன இது? உங்கள் சொந்த ஊரான பழையாறையை அதற்குள் மறந்து விட்டீர் போலும். மறக்கவில்லை. திருமணம் கட்டி திருவிழாவுக்கு வரும் மக்களையும் மற்றும் சிவனடியார் கூட்டத்தையும் நான் தான் முன்னின்று கவனிக்க வேண்டி உள்ளது. என்ன இருந்தாலும் அண்ணா, நீங்கள் நம் சொந்தங்களையும் சுற்றத்தாரையும் மறந்து இப்படி சிவ தொண்டையே செய்து கொண்டிருப்பது, அவர் சொந்தங்களை மட்டுமல்ல சொந்த மனைவி பிள்ளையை கூட மறந்து விட்டார். புரியாமல் பேசுகிறாள். என்ன செய்வது? திருத்தொண்டு என்று வந்துவிட்டால் அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். காலையிலிருந்து மாலை வரை கோவில் திருப்பணி, விருந்துண்ண வரும் சிவனடியாரை மிகவும் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படி எத்தனையோ பல நல்ல காரியங்கள் இருக்கின்றன. இதற்கிடையில் என் வணிகத்தையும் நான் தான் கவனிக்க வேண்டி உள்ளது. வணக்கம் தந்தையே. வா சொக்கநாதா. இவன் என் நண்பன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆமாம், கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள்? ஈஸ்வரன் கோவில் பிரசாதம், இனிப்பு. அதை ஏன் உண்ணாமல் கையிலேயே வைத்திருக்கிறீர்கள்? இல்லை தந்தையே, இது ஒரு போட்டி. போட்டியா? ஆமாம் தந்தையே, இந்த பிரசாதத்தை நாங்கள் இருவரும் வாயில் போட வேண்டுமா? ஆனால் கையை மடக்கவே கூடாதாம். அது எப்படி கையை மடக்காமல் சாப்பிடுவது? இது போட்டி இல்லை, புரியாத விளையாட்டு. சற்று பொருங்கள். ஆமாம், இதை நீ முயன்று பார்த்தாயா? முயன்று பார்ப்பதா?
காலையில் கோவிலிலிருந்து அர்ச்சகர் பிரசாதங்களை கொடுத்து இந்த புதிரை சொன்னாலும் சொல்லிவிட்டு போனார். பல நாழிகையாக இருவரும் இந்த புதிரை விடுவிக்க முயன்று தோற்று போனதுதான் மிச்சம். ஐயா, இந்த பிரசாதத்தை வாயில் போடுவதற்கு நீங்களாவது ஒரு வழி சொல்லுங்களேன், என் கையே வலிக்கிறது. தந்தையே, உங்களால் முடியுமா? முடியும். ஐயா, இந்த பிரசாதத்தை வாயில் போடுவதற்கு நீங்களாவது ஒரு வழி சொல்லுங்களேன், என் கையே வலிக்கிறது. தந்தையே, உங்களால் முடியுமா? முடியும். இருவரும் கையை மடக்காமல் பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். அதுதானே உங்களுடைய போட்டி. தம்பி, இப்படி வாருங்கள். சொக்கா, இப்படி நில். இருவரும் கையை நீட்டுங்கள். இப்பொழுது சாப்பிடுங்கள். ஆக இருவரும் கையை மடக்காமல் பிரசாதத்தை சாப்பிட்டீர்கள். இப்போது கிடைத்ததா உங்கள் புதிருக்கு விடை? ஆஹா, பிரமாதம் அமர்நீதியாரே. எப்படி கண்டுபிடித்து விட்டீர்கள் தந்தையே? வெகு சுலபம். நம்மிடம் இருப்பதை நாமே சாப்பிட வேண்டும் என்று நினைத்ததால் உங்களுடைய புதிருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை. அடுத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் விடை கிடைத்து விட்டது. பார்த்தீர்களா? வாழ்க்கையும் இது போலத்தான். சரி, இருவரும் சென்று விளையாடுங்கள். வா, போகலாம். வள்ளன்மை உங்கள் உதரத்தோடு கலந்தது அமர்நீதியாரே. ஐயா, யார் அது? சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா, மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா. வள்ளன்மை உங்கள் உதரத்தோடு கலந்தது அமர்நீதியாரே. ஐயா, யார் அது? ஐயா வணக்கம். வணக்கம். வாருங்கள் ருத்ரரே, என்ன விஷயம்? இவன் காலையில் களத்திலிருந்து நெல் மூட்டையை ஏற்றி வந்தான். வரும் வழியில் 2 மூட்டைகளை அரிசி மண்டியில் விட்டு விட்டான். அப்பொழுது கையும் களவுமாக மாட்டிக்கொண்டான். அதை வாங்கியவரே இங்கே சாட்சி சொல்ல வந்திருக்கிறார். அப்படியா? இவனை என்ன செய்வது? ஏனப்பா, இவர்கள் சொல்வது உண்மையா? குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? ஒப்புக்கொள்ள என்ன இருக்கிறது? வந்திருக்கும் அவரிடமே கேளுங்கள் ஐயா. ஐயா, இவன் எங்கள் கடையில் தான் மூட்டைகளை விட்டான். இதனை இவர்களிடம் நான் தான் வந்து கூறினேன். இதுதான் நடந்த உண்மை. அப்படி என்றால் இன்று முதல் இவனுக்கு திருமணத்தில் வேலை இல்லை. உடனடியாக வெளியேற்றி விடுங்கள். அப்படியே ஐயா, நாங்கள் வருகிறோம். போய் வாருங்கள். ஆமா, இப்ப எதுக்கு நம்மள தவசியா வர சொன்னாரு? எல்லாம் ஒரு காரணமா தான் இருக்கும். ஏற்கனவே அவரை திருட்டு குட்டத்துக்காக மடத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க. இப்ப போய் அவர்கிட்ட சவாசம் வச்சுக்கிட்டா அதனாலதான். சும்மா இருடா, கட்டுச்சோத்துல பெருச்சாலியை கட்டிட்டு வந்த மாதிரி உன்னை போய் கூட கூப்பிட்டு வந்தேன் பாரு. இது எதுவும் நிழல் தர மாதிரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன். என்னப்பா, ஏன் இவ்வளவு காலதாமதமாக வருகிறாய்? சரி, பரவாயில்லை, நான் சொல்வதை கவனமாக கேள். கேக்குறையா? உங்க சொல்ல மீறி நடப்பனா அந்த மடத்துல சேர்த்து விட்டதே நீங்க தானே? சரி, பேசுவதற்கு நேரம் இல்லை. நான் சொல்வதை நன்றாக கேள். நாளைக்கு சிவராத்திரி. அந்த மடத்துக்கு நிறைய பேர் வருவார்கள். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நாளைக்கு நடக்க போற அந்த அன்னதானம் தான் அந்த மடத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி விருந்தா இருக்கும். ஐயா, என்ன சொல்றீங்க? ஆமா, இதுல கொடிய நஞ்சுது. நாளைக்கு சமையல் முடிஞ்சதும் அன்னத்தோட இத கலந்து. ஐயா, எல்லாம் செத்துருவாங்களே. முட்டாள், உயிரோடு இருப்பதற்காக விஷத்தை கொடுக்கிறோம். ஐயா, அப்படி. ஐயா, நான் சொல்வதை கேட்பாயா, கேட்க மாட்டாயா? கேக்குறையா? அப்ப எதிர்கல்வி கேட்காது. நான் சொல்வதை செய். போ. சரிங்கய்யா.
Thank you.